முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் உயிரிழந்த விசாரணை கைதி அருணாச்சலத்தின் உடற்கூறாய்வு பரிசோதனை அரசு மருத்துவமனையில் தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். தூத்துக்குடியில உயிரிழந்த விசாரணை கைதி அருணாச்சலத்தோட உடற்கூறாய்வு தற்பொழுது தொடங்கி இருக்குது. உறவினர்கள் காவலர் அடித்ததால தான் அவர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்ப உடற்கூறாய்வு தொடங்கி இருக்கிறதால தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தூத்துக்குடி மாநகரில் உள்ள அமுதா நகர் பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவரோட மகன் தான் அருணாச்சலம். சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதால போலீசார் கடந்த 17ஆம் தேதி காலை கைது செய்து காவல் நிலைய லாக்கப்ல வைத்திருக்கிறாங்க. அப்போது மாலை அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு கீழே விழுந்து தலை உள்ளிட்ட இடங்களில காயம் ஏற்பட்ட நிலையில போலீசார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறாங்க. அப்போது மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அருணாச்சலத்திற்கு பின்தலையில ஏற்பட்ட காயம் காரணமாக ரத்த கசிவு அதிகமாக இருந்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிய நிலையில கடந்த 21ஆம் தேதி அருணாச்சலத்திற்கு அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று அதிகாலை சிகிச்சை பலனளிக்காம 2 மணிக்கு அவர் அருணாச்சலம் உயிரிழந்திருந்தாரு. பின்னர் காலை அருணாச்சலம் இறந்ததை தொடர்ந்து அருணாச்சலத்தோட உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு அருணாச்சலம் இறப்பிற்கு காவல்துறை தான் காரணம் என கூறி உடலை வாங்க மறுத்து பல்வேறு கட்ட போராட்டத்துல ஈடுபட்டாங்க. பின்னர் தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜயராஜ் அருணாச்சலம் குடும்பத்தாரிடம் பேசி பின்னர் விசாரணை எல்லாம் நடத்தி அருணாச்சலத்துடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற பிணவரைக்கு சென்று பார்வையிட்டாரு. அப்போது பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் மாலை 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பதால நீதித்துறை நடுவர் விஜயராஜசேகர் ஆலோசனையின் பேர்ல தற்போது இன்று காலை 6:30 மணி மேல பிரேத பரிசோதனை தொகை நடைபெற்று வருகிறது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இருந்து வந்துள்ள பிரேத பரிசோதனை சிறப்பு மருத்துவ குழுவினர் தற்போது பிரேத பரிசோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அருணாச்சலத்தின் உடல் முழுவதுமே வீடியோ மூலம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தூத்துக்குடி இந்த பிரேத பரிசோதனை அறைக்கு வெளியே உறவினர்கள் அதை எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு பெரும் பரபரப்பானதா ஏற்பட்டு வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.